ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சென்னையில் நேற்று நடந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசியிருந்த தளபதி விஜய், மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தாளம் முழக்கப்படும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடும் எச்சரிக்கை: நீங்கள் உங்கள் சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தையும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் அப்படின்னு ரொம்ப கடுமையாக திமுகவை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. இதே நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது, பிறப்பால் அனைவரும் சமம் என்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியது போல தமிழகத்தை ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். கொள்கை பேசிய கட்சிகள் இதுவரை அம்பேத்கரை மேடையேற்றவில்லை. 2026 தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அவரும் திமுகவை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். இதைத் தொடர்ந்து வேலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. இந்த விழாவை முடிச்சுட்டு வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தளபதி விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா திமுக பற்றி கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, யாரும் இங்க பிறப்பால முதல்வரானது மக்களால் தேர்ந்தெடுத்துதான் முதல்வராயிருக்கும், மக்களாட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு, இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம அந்த ஆளு பேசியிருக்காரு அப்படின்னு ரொம்ப கோபமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. மக்களுடைய பாதுகாப்பு அதுதான் முக்கியம். அது அந்த மாதிரி அரசு நடவடிக்கை. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. யாருங்க பிறப்பால மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு.